சரி பெஸ்ட்டோ திருப்பதி ஆந்திரா பாடுறே இலே முக்காடு தொப்பி இந்த ஜெம்மத்தில் தாடி வளர்த்துட்டு நிற்கான் மந்திரி முதலமைச்சர் ஆந்திரா கர்நாடகா எல்லாம் டெல்லி வரைக்கும் போய் ஒப்படைச்சிரு நீதிமன்ற கோர்ட்டில் ஒப்படைச்சிரு நீ கணக்கு போட்டார் பூரா ஒன்றால் வந்த அரசியல்வாதி முதலமைச்சராக உட்காந்துருக்கோம் பூரா ஒரு பகுதியை பிரித்து அந்த இடம் பூரா ஆல்கால் கெமிக்கல் பூரா பூமியை பாழாக்கி வச்சுருக்கான் எங்கே பார்த்தா 2ஆம் நம்பருக்காக பூரா பூமியிலேருந்து நிலத்தடி தண்ணியை உறிஞ்சி எடுக்கான் இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியாத அளவுக்கு விளாண்டுட்டான் சிட்டி கிராமத்தில் இப்போ கிடக்க என்ன கூத்தடிக்கான்னு எப்படி தெரியும் கைலாசத்துலேருந்து போட்டு கணக்கு விடுதாரு எவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கான் மில்லு தொழிற்சாலை போட்டு வச்சுருக்கான் பூரா ஃபேக்ட்ரி போட்டு வச்சுருக்கான் ஃபேக்ட்ரியில் பூரா தண்ணி 50 போர் 40 போரை போட்டு கீழே உரிதான் மரமட்டையை பூரா சாவுது அதுகளுக்கு தண்ணி கொடுக்கணும் நீரோட்டம் கீழே கொடுத்துருக்காரு கடவுள் மேகோட்டத்தில் மானிடப்பள்ளிக்கு எவ்வளோ தண்ணி வேணாம் முட்டா குய்மேனே பூரா குடி தண்ணி இருக்கிற இடம் பூரா கெமிக்கல் ஆள்காலாக போய் உப்பு தண்ணியாக மாறி போகும்ல இப்போ இவனுங்களை அடிக்கத்தான் அதுக்கப்புறம் தான் கீழே நிலத்தடி வந்து சுத்தமாக வரும் மானிடப்ப பூரா அழிச்சவனை பூரா குண்டியில் அப்படியே கம்பியை பழுக்க வச்சு மற்ற சொருகிட்டு தூக்கி போடுவாங்க என்ன சேட்டை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காணொலியில் விடுவாங்க இந்த கம்பெனி இந்த ஃபேக்ட்ரி இந்த மில்லு தொழிற்சாலை கம்பெனியை பூரா இன்னும் சேட்டை பண்ணியிருக்கான் இவன் பேர் அப்படின்னு சொல்லி காணொலியில் விடுவாங்க அப்போ இவன் சேட்டை பண்ணியிருக்கான் குண்டியில் பழுக்க வச்சு தூக்கி எறிதார் ஐயா கடவுள் இதா ஒழுங்கப்போ எல்லா அம்மமாரும் பூரா உள்ளே கிளியர் பண்ணிட்டாரு பூதத்தை இறக்கிட்டாரு அரக்கனை இறக்கிட்டாரு சரியா ஈஸ்வரமாக கூட எல்லாருமே வருவாங்க எல்லா படையும் தெரியாது எவனுக்கும் மானிடப்பள்ளி தெரியாது அப்படியே நெரிச்சிரும் புரியுதா புரிஞ்சுக்கோடா உங்கள் கால் சத்தி